வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்த புதிய அப்டேட் தான் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த பிஎஸ்சியில் முதலீடு செய்திருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலீடு செய்தவங்களுக்கு 2019 யாரெல்லாம் ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் ₹1000 ரூபாய் 19,000 வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இனிப்போ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு செய்தாங்களோ அவங்களுடைய அமௌண்ட்டு இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி முதலீடு செய்து ரீஃபண்டு காத்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகிருக்கிறது. பிஎஸ்சியில் சம்மந்தமாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னால் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் தான் வீடியோ போட்டிருந்தோம். தற்சமயம் எந்த ஒரு அப்டேட்டும் பிஎஸ்சியில் இல்லாதனால தான் நம்ம அதற்கான வீடியோ நம்ம போடலை. இப்போ ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செபி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு மெசேஜ் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பிஎஸ்சிகளுடைய சொத்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்குது. இந்த சொத்தெல்லாம் எங்கெங்கே எவ்வளோ சொத்து இருக்குது, அது யாருக்கு பேரில் இருக்குது, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோதா கமிட்டி சபையில் இருந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு வாரத்துக்குள்ளே அந்த சொத்தெல்லாம் யாருக்கு பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏலத்து விட்டு அதற்கு கிடைக்கும் அமௌண்ட்டை பற்றி யாரெல்லாம் பிஎஸ்சியில் முதலீடு செய்தாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்டாட்டு வழங்கப்படும் சொல்லிட்டு தான் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்து அதுதான் இப்போ ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. செபியினுடைய சொத்துக்களை எல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் நிறுவனத்துடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதில் வர அமௌண்ட்டை இந்த பிஎஸ்சிஎல் ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திட்டத்தில் அதாவது பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்து ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுக்கப்படுவதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதற்கான அப்டேட் இப்போ கூடிய சீக்கிரத்தில் வரேன். புதுசாட்டு இனி அப்ளை பண்ணுவதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருங்க. இந்த பிஎஸ்சிஎல் சம்மந்தமாட்டு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்